நண்பர்களே வாங்க, இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் அருமையான சமையல். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில் வந்து சமையலை மதியான சாப்பாட்டுக்காக ரெடி பண்ணின்னு இருக்கோம். நாங்கள் வெங்காயம், தக்காளி, அது வந்து இந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கினா நல்லா அருமையாக இருக்குங்க இந்த மீன் குழம்புக்கு. அது வந்து இந்த நாட்டு மீனுக்கு வந்து நல்லா சுவையாக இருக்கும். அதுவும் இப்போ நிறைய பேர் அந்த சின்ன வெங்காயம்லாம் பயன்படுத்துகிறாங்களா என்னென்னு தெரில. வீட்டில் நிறைய பேர் அதை உரிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் பட்டுக்குன்னு அதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. நல்லா இதை வதக்கி அது கூட கொஞ்சோண்டு காரத்தூளை போட்டுங்க. காரத்தூளை போட்டு நல்லா வதக்கி விட்டா நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே அதோட வாசம் வந்து அருமையாக இருக்கும். தேவையான புளியை எடுத்து கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் வடிகட்டி. அதுக்கு இப்போ நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நவீனமாக வந்து அரைச்சி வைப்பாங்க. இப்போ பாருங்கள், அப்படியே கரண்டியால் போட்டு ஒரு 2 கிண்டு இருந்ததுமே அப்படியே தண்ணியாக போட்டுது அந்த மிளகாய் தூள். குழம்புக்கு ரெடியாக இன்றைக்கி வச்சுட்டோம். அதில் வந்து தேவைப்பட்ட அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேண்டியது. புளி எதுவுமே சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கடல் மீனுக்கெல்லாம் புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். மீன், ஆற்று மீன், குளத்து மீனுக்கெல்லாம் நம்ம எப்பயும் கொஞ்சம் வந்து புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு குழம்பு நம்மளுக்கு கொதிச்சு வந்துட்டு சென் பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். தலை பாருங்க, இது வாழை மீன். நம்மளுக்கு கொதிச்சு நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்மளுக்கு. வாங்க இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச மீன் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுது.